ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். சுரக்காய் எடுத்துருக்கோம், கருவேப்பில், மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இலை. இந்த சுரக்காயை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணாமல் நம்ம கேரட் பீட்ரூட்லாம் திருகி வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம திருகி வச்சுருக்கிற சுரக்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தான் சுரக்காய் செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க. கட் பண்ணி நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அந்த சுரக்காயோட ரியல் ஃபீல் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திருகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுரக்காய் ஈஸியாகவும் வெந்துடும், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சுரக்காயை நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கேரட்டில் திருகி வச்சு நல்லா திருகி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது முட்டைக்கோஸ் பொரியலாக நமக்கு சுரக்காய் பொரியலானே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் வேறு எதுவுமே சேர்க்கல. தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த சுரக்காய் பொரியல் செஞ்சிடலாம். சுரக்காய் ரொம்ப நல்லது. உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்க சுரக்காயை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெகுலராக எடுத்துக்கணும். சுரக்காய் எடுக்கப்போ உப்பு சேர்க்காமல் எடுத்தால் தான் அந்த உப்புச்சத்து நம்ம உடம்புல இருந்து கம்மியாகும். நீங்கள் உப்பு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாகாது. சுரக்காயை நீங்கள் சூப்பாகவும் எடுத்துக்கலாம், கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை பாயில் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் உடம்புல இருக்கிற உப்புத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உப்பு சேர்க்காமல் செஞ்சால் மட்டும்தான் சுரக்காயில் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது நான் பொரியல் தான் செஞ்சுருக்கேன், அதனால் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தேங்காய் திருகி சேர்த்தாச்சு. மல்லியில் சேர்த்தோம் அப்படின்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மல்லியில் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.